ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில நம்ம மீனா வந்து சொல்றாங்க, "உன் சுயநலத்துக்காக இப்படி ஒரு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தியிருக்க. நான் சொல்லாம விட மாட்டேன்." அப்படின்னு சொல்றாப்புல வீட்ல போய். உடனே கால பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க ரோகிணி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, "இன்னும் இவன் தண்ணி எடுக்க போனவன் இன்னும் வரல." அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது கோயில்ல வந்து கேட்டுட்ருக்காங்க. "சரி போய் பார்த்து வாங்க." அப்படின்னு சொல்ல, கரெக்ட்டா விஜயா வந்து கிளம்பி வர்றாங்க. பார்த்தா, "ஏன் இங்கனக்குள்ள நிக்கிற? இவ்வளோ நேரமா?" அப்படிங்கிறாப்புல. பார்த்தா ரோஹிணிய பார்த்து ரோஹிணியும், மீனாவும் மாத்தி மாத்தி மொறச்சு பார்த்துட்டு இருக்காங்க. "ஏன் 2 பேரும் என்னாச்சு?" அப்படிங்கிறாப்புல. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தலவலி" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்ல, உள்ள கூட்டு போயிறாங்க விஜயா ஆண்டி. நம்ம மீனாவுக்கு வந்து மைண்டு ஃபுல்லா அப்படியே ஓடுது. பார்த்தா நம்ம ரோஹிணியும் கிரிஷா வந்து கூட்டு போயிட்டு பிளாக்மெயில் பண்றாப்புல. "நீங்க சொன்னீங்கன்னா நான் ஆத்துல விழுந்து செத்து போயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப வேண்டி கேட்டதுனால வந்து விட்டுறாப்புல. இங்கிட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு, அ என்ன ஏதுன்ட்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது, டக்குனு அந்த சாமியார் வர்ற, மறுபடியும் வந்துட்டாப்புல அப்படிங்கிறாப்புல. பார்த்தா வந்து, இத்தன நாள் பொத்தி பொத்தி மறைச்சு வச்சிருந்த மூட்டை வந்து இன்னைக்கு வந்து கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாப்புல. பார்த்தா வந்து மீனாவுக்கும், ரோஹிணிக்கும் புரிஞ்சு போச்சு. என்னன்னா இது நம்மள தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா வந்து "இந்த பழத்தில ஏதாவது எடுத்துக்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சார் சொல்ல, கடைசியா அந்த பழத்த தட்ட வந்து பழம் எடுக்கிறாப்புல. ஆரஞ்சு பழத்த எடுத்து நம்ம மனோஜுக்கு வந்து குடுக்க, மனோஜ் வந்து வாங்கிக்கிறாப்புல. சரின்ட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி அவங்க அம்மா வந்து பேசிட்டாங்க. "இன்னைக்கு மீனாக்கு தெரிஞ்சது நாளைக்கு மொத்த குடும்பம் தெரிஞ்சா என்ன ஆகும்? பாவம் என்னால மீனாவும் வந்து மாட்டிக்கிற மாரி இருக்கு. எப்படி மறைச்சிட்டு இருக்கா போல தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். இங்கிட்டு பார்த்தா டக்குனு முத்து வந்து, "நீங்க என்னம்மா இங்க மறைச்சிட்டீங்க?" அப்படிங்கிறாப்புல. "வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காப்புல. அதோட முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு.